காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியிலே நீண்ட ஒரு இடைவேளைக்கு பிறகு நமது நேயர்களை சந்திக்கிறோம். நேயர்கள் என்று சொல்லி லட்சக்கணக்கில் இல்லை, ஆயிரக்கணக்கில் இல்லை, நூற்றுக்கணக்கான நேயர்கள் இருக்கிற மக்களுக்கு இருந்தாலும் ஒரு ஒரு அரசியல் விஷயங்கள் நிறைய விஷயங்களை டிகோட் பண்ணியிருக்கிறோம் சொன்னா ரோட்லையும் போன்லையும் சந்திக்கக்கூடிய நபர்கள்ட விமர்சனங்கள் அல்லது கருத்து பகிர்வுகள் அதை சரியா சொல்லுது. உண்மையில நான் ஒரு இந்திய விஜயம் ஒன்று செய்துட்டு வந்தேன். நான் ஸ்பெஷலி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில நகரங்களை விசிட் பண்ணா அதுல இந்தியா போனீங்களா இல்லாட்டி விஜயம் இல்ல அது நாங்கள் எப்படி இருக்கிறோம்ன்றதை பொறுத்து தான் அது போனதான் விஜயமான்னு சொல்லி மாறுபடும். இல்ல இது விஜயம்ன்றே சொல்லல, வேற சொன்னா பல நகரங்களை திக் விஜயம் விட சொல்லலாம் நினைக்கிறேன். பல நகரங்களை பார்த்துட்டு வந்து மிக முக்கியமா அதுல கதைக்கக்கூடிய விஷயம் உண்மையா கோயம்புத்தூர்ல நடந்த விவசாய கண்காட்சி. அதை பற்றி நாங்கள் உண்மையா தனியா ஒரு கயப்பம் நினைக்கிறேன். இப்ப ஆஸ் யூஸ்வல் நீங்கள் ஹொட்டோட்டா ஒரு டாபிக் வச்சிருப்பீங்க, வளாவ போல பொது வேட்பாளர் அவர்களுடைய பெயர் வைக்கிற காலத்துக்கு நினைக்கிறேன். அவையில் வைக்கிற பேருகளை நாங்கள் தனி புத்தகமா ஒரு காலத்துல உங்களை இல்லாம நினைக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற மாதிரி கட்சிகள், கூட்டமைப்புகள், கூட்டணிகளுக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னண்டா, இந்த இம்பர்ஃபெக்ட் தான் இதனுடைய பிரச்சனை. இந்த கட்சிகள் மீது அவர்கள் இவ்வளவு காலம் விமர்சனம் வச்சு வந்திருக்கிறார். சரிதானே? இம்பர்ஃபெக்ட் என்ன சொல்றது, சரியாக இல்லை, அப்படியே முழுமை இல்லாத, அந்த மாதிரி இல்ல, நியமங்களுக்கு கட்டுப்படாத, உட்படாத, ஐடியல் என்று சொல்றவ அந்த மாதிரி. அதாவது செய்யணும், ஏதோ ஒன்றை செய்யணும், ஆனா அது அவ்வளவு 100% சரியா செய்யணும் இல்ல அப்படின்ற மாதிரி. என்ன தேவைப்பாடோ அல்லது என்னெல்லாம் கவனிக்கப்பட வேணுமோ அதுகள்லாம் அங்கங்க குறைபாடுகளை விட்டு கொண்டுதான் அவ செய்யணும், வேலை செய்யணும். அதுதான் எங்களுடைய பிரச்சனையா இருக்குது. இவ்வளவு காலமும் இவர்கள் கட்சிகள் மீது விமர்சனம் வச்சு வந்தவர். ஆனா இப்ப அதே களத்துல அவர்கள் செயற்படும் போது அவர்களும் அதையேதான் செய்யணும் என்றது ஒரு பிரச்சனையா இருக்குது. இல்ல இது உண்மையா பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி தான் காரணமா. இவர்கள் அதாவது கட்சிகள் செய்யறதும் உண்மையா ஒரு சிரமத்தாலதான் அதை அவர்கள் அந்த இம்பர்ஃபெக்டா நடந்து கொள்ளினமா என்றால் இவர்கள் பேர் வைக்கிறதுல நீங்க பிள்ளைய பத்து பேரை வச்சு போட்டு இல்ல பேரை வச்சு போட்டு பிள்ளை வர இல்ல, நாங்கள் பொது வேட்பாளர் யாரும் என்ன செய்ய போறாரு முடிவெடுக்க ஒரு பிள்ளைய பெத்துட்டியல்ல. சரி, ஓகே. நீங்க அது பேர பிள்ளை, பொது வேட்பாளர் பேர பிள்ளை, பொது கட்டமைப்புன்றது நீங்க வெத்த பிள்ளை. கிட்டத்தட்ட 3 பிள்ளைகள் ஏதோ பெத்து வைக்கிறீங்களா நினைக்கிறேன். முதல்ல ஒரு கூட்டுணைவு, அந்த கூட்டுணைவுல இருந்து ஒரு தமிழ் மக்கள் பொதுச்சபை, இப்ப பொதுச்சபையும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு தமிழ் தேசிய பேரவைன்னு முதல்ல பேர் 4வது அந்த இல்ல. அப்ப அதைத்தான் பேர் மாத்திருக்கீங்க, அந்த பிள்ளைக்கே பேர் மாத்திருக்கீங்க. அதான் சொல்றேன். அப்ப இப்ப அது அந்த தமிழ் தேசிய பேரவை என்றது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு அப்படின்னு மாத்திருக்கோம். அது மாத்துறதை பற்றி பிரச்சனை இல்லை. அவர்கள் ஏதோ ஒரு தேவைப்பாட்டுக்காக மாத்திருக்கோம். முதல்ல ஒரு தேவைப்பாட்டுக்காக அதை நாங்கள் முதல்ல போன இதுக்கு முதல் காய்ச்ச எபிசோட்ல அதை பற்றி சும்மா தொற்றுக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தமிழ் தேசிய பேரவை என்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பேரா இருக்க வேணும். அப்ப சில நேரம் அது கருத்துல கொண்டு மாற்றப்பட்டிருக்கலாம். அவையெல்லாம் பொங்கி இருக்கலாம் தெரியாது. என்ன பிரச்சனை அது தெரியுது இல்லைன்றதுதான் சிக்கலா இருக்கு. தொடங்கினது ஏன் நீங்க ஒரு 3 கிழமைக்குள்ள பேர் மாற்றம் ஒண்ணு செய்றீங்க, ஒரு கூட்டம் நடத்துறீங்க. அந்த கூட்டத்துல முதல்ல அப்படிதான் கூட்டணை வண்டிங்க, கூட்டணைவுல இருந்து ஏன் பொதுச்சபை ஆயினது தெரியாது. சரியா நாங்க அசியூம் பண்ணி கொள்ளலாம். ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் கூடி காய்ச்சிங்க, கதைக்கும் போது பேர் வைக்கல, சரி அதனால ஒரு கூட்டணைவு என்ற மாதிரி ஒன்ன சொன்னீங்க. அதுக்கு பிறகு அத ஒரு அமைப்பு ரீதியா மாற்றும் போது அதுக்கு ஒரு பேர் வச்சிங்க. அதனால அது தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று அதுக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னு ஏற்றுக்கொள்ளலாம், ஊகிச்சு கொள்ளலாம். ஆனா அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு நீங்க இருந்து ஒரு ஒப்பந்தத்துல கைச்சாத்துறதுக்கான வரைவை
எடுத்து கொண்டு போய் அதை பற்றி பேசி அலசி ஆராய்ந்த ஒரு கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கும் போது என்ன சொல்றீங்கன்னா, இதனுடைய பேர் வந்து தமிழ் தேசிய பேரவை, அது ஆங்கிலத்துல உள்ள மொழிபெயர்த்து தமிழ் நேஷனல் ஃபோரம். ஆக்சுவலி ஃபோரம் என்றதுக்கு பேரவை என்று சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனாலும் அப்படிதான் கட்டாயம் தமிழ்ல இருந்து என்ன ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பு தான் இருக்க வேணும்ன்றதும் அவசியம் இல்லதான். இந்த ஃபோரம் என்றதும் பேரவை என்றதும் உண்மையா ரெண்டும் வெவ்வேறான அர்த்தங்களை பொதுவா நாங்கள் இந்த பேரவை என்றதை கவுன்சில் என்றதுக்கு இணையான தமிழ் பதமா பயன்படுத்துறோம். இப்ப UN என்று வரும்போது ஐநா பேரவை பேரவை என்றது அதிகாரங்கள் கொண்ட இல்லாட்டி ஒரு கட்டமைப்பான விஷயமாகும். ஃபோரம் என்றது வந்து கொஞ்சம் அது ஒரு கலந்துரையாடல் குழுக்கள், அன்அபிஷியல் குரூப். இது வந்து இந்த சொற்பதம் அநேகமா நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதுல கூடுதலாக இந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நாடகமும் அரங்கியலும் துறை வந்தாத அவர் ஆனா அவர்களால இதுக்குள்ள அறிமுகப்படுத்த அவர்கள் அதுல ஒரு சொற்பதமே வச்சிருக்கணும், கலந்துரையாடல் அரங்கு அப்படி என்ன அவர்கள் அதுக்கு ஒரு பேரிடணும். அப்ப அதாவது ஃபோரம் தியேட்டர் என்றதுதான். அப்ப அதனுடைய மொழிபெயர்ப்பா என்ன வருதுன்னா கலந்துரையாடல் அரங்கு அப்படி என்று. சோ தியேட்டர் அரங்கு என்று எடுத்தா இங்க ஃபோரம்ன்றது ஒரு கலந்துரையாடலுக்கான ஒரு குழு, ஸ்பேஸ். சோ அது குழுவாவோ இடமாவோ கூட இருக்க, எங்க வேணுமென்றாலும் அது நடக்கலாம். அததான் ஃபோரம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. சரி, அதை விடுவோம். அதை அவர்களே என்ன மாதிரி என்ன மொழிபெயர்த்துக் கொள்ளட்டும். ஆனா நீங்க அறிவிச்ச நீங்கள் அப்படி ஒரு பேர், அது ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் இது எப்படி அழைக்கப்படும் ஒரு பேர் சொன்னீங்க. இப்ப அதுல இருந்து அந்த பொது இது சைன் பண்ணும் போது, நீங்க ஒப்பந்தத்துல புரிந்துணர்வு உடன்படிக்கையில கையெழுத்திடும் போது என்ன சொல்றீங்கன்னா ஒரு புது பேர் சொல்றீங்க, தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. இந்த பேரவை என்றது என்ன, அது இருக்குதா அல்லது பேர் மாற்றப்பட்டிருக்குதா அல்லது இது வேற ஒரு அமைப்பா? இந்த கேள்விகள் எல்லாருக்குள்ள இந்த அரசியல் கட்சிகள் இருக்கணுமா? இல்ல, அப்ப முதல் இருந்தது. அதுதான், அதாவது பேரவைக்குள்ள அரசியல் கட்சிகள் இருக்கணுமாண்டா அரசியல் கட்சிகளுடைய 7 பிரதிநிதிகளையும் இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய 7 பிரதிநிதிகளையும் கொண்டு அமைக்கப்படுறதுக்கான பேர் தான் தமிழ் தேசிய பேரவைன்னு சொன்னவர். அது வந்து 83 பேர்ல இருந்து இல்லாம ஆயிட்டது. 7 14 அதுல இருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படை. இப்ப அதே மாசத்திலேயே எலெக்ஷன் வரைக்கும் தாங்க பிடிக்கும் தெரியலையே. இப்ப என்ன பிரச்சனைன்னா அதே 7 சேர்ந்துதான் கையெழுத்து வச்சிருக்கணும். ஆனா அந்த அமைப்புக்கு பேர் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. மேல அடுத்த முறை ஒரு ஒயிட் போர்ட்டை வச்சு எழுதி இது ஆக்சுவலி எங்களுக்கு தெரியணும் என்னத்தை பற்றி காட்சி கொண்டு பண்றது மக்களுக்கு விளங்குறது அடுத்த பிரச்சனை. இதுல இப்ப திரும்ப என்ன இதுல கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல மாட்டேன். கஷ்டமா இருக்கு. ஆனா அதுதான் இப்ப நிலைமை. நீங்கள் ஒரு என்ன சிக்கல்னா, மக்களாக வந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து இருத்தி நீதான் எங்கள் தலைவன் சொல்லல, நீங்களாதான் பாருங்க. அப்படி நீங்களா வரும்போது உங்களுக்கு முழு பொறுப்புடைமை ஒன்று இருக்குது. என்னன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது. இப்ப விஜய் ஒரு கட்சி தொடங்கினார், நடிகர் விஜய். அதுக்கு ஒரு பேர் வச்சார். அதுல தமிழ் எழுத்து பிழை இருக்குது என்ற ஒரு கேள்வி வரும்போது அவர் அதை திருத்திட்டு அதுக்கு ஒரு இனிமே இது இப்படித்தான் அழைக்கப்படும் என்று அதுக்கு ஒரு அறிக்கை விடுறேன். அது தமிழ் பிழை முதலாவது என்ன கடித தலைப்புல பிழைய அச்சடிக்கப்பட்டுட்டது என்ற மாதிரி திருத்தி விட்டுட்டு போகணும், சமாளிக்க. அது மக்களால சுட்டி காட்டப்பட்ட ஒரு தவறு, நான் அதை திருத்திக் கொள்றேன். இனிமே என்னுடைய கழகம் இந்த பேராலதான் அழைக்கப்படும் திருத்தின பேர் போட்டு ஒரு அது மக்களுக்கான ஒரு பொறுப்புடைமை. நான் ஏன்னா எங்க மக்கள் பிரதிநிதிகளா மக்கள் தலைவரா நீங்களே உருவாக்கி வர்றீங்க. அப்போ நீங்க மக்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்றது இருக்குது. இங்க என்ன பிரச்சனைன்னா அதே இல்ல. நீங்க அப்ப நீங்க
அது சொல்றது ஏன் சொல்ல இல்ல, சொன்னா என்ன சொல்லாட்டி என்னன்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். ஏன் உங்களுக்கு சொல்லணும்? அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்படி ஏன் சொல்லணும் என்று நீங்கள் அந்த மாதிரி கேள்வி கேட்பீங்களாக இருந்தால் நீங்க மக்களை கணக்கில் எடுக்க இல்லைன்னு அர்த்தம். நீங்க யாருக்காக வேலை செய்ய போறோம் என்று சொல்றீங்களோ அவர்களை கணக்கிலேயே நீங்க எடுக்கவில்லை என்றது அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அமைப்புட்டேன்னா இந்த கட்சிகளே மேல் அதுக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா பரிதாபம் கட்சிகள் போய் இந்த அமைப்புகளோட சேர வேண்டிய கட்டாயத்துல இல்லை. இந்த வகையில தமிழரசு கட்சியை பாராட்டும். நினைஞ்ச கல்லன்னு டக்கின கல்லன்னு சொல்லி தெரிந்தாங்க. இது இப்ப கடைசியில அந்த மாதிரி ஒரு லெவல்ல தான் நீ இருக்குது போல கிடக்குறதுல. அதை ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ற வழியா அதுக்காக அவர்கள் மீது மாதிரியோ அல்ல வன்மம் கக்கிறோம்னு சொல்லக்கூடாது, அது இல்ல. பட் ஆனா அந்த மாதிரி ரெண்டு சேம் கேட்டகரி என்ற ஒரு இதுக்காக உதாரணத்துக்காக அதை பயன்படுத்து. நீங்கள் இந்த கட்சிகளையும் தமிழரசு கட்சியும் சொல்றீங்களா இல்ல இந்த கட்டமைப்பையும் கூட்டமைப்பையும் சொல்றீங்க? பொதுச்சபையையும் கட்சிகளையும் சொல்றேன். இப்ப பார்த்தா அது எல்லாமே ஒரு சேமான இதுதான் இருக்கு. இப்ப பிறகு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, அப்படி ஒரு சேமா ஒரு சமதளத்துல இருக்கிற கூடிய ஒரு இடத்துல இருந்து இப்படி திறமானது முழக்கம் மற்றது மேல இருந்து அவர் அப்படி என்னதுக்கு நீங்கள் அவை 7 கட்சிகளுமே கூட்டணியா சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் ஊத்திட்டு போலாம் தான். இவ தேவையில்லை தான், அதேதான் அவங்க செய்யறதுதான் இவியலும் செய்ய போயினோம்டா. இவியலுக்கு பிறகு காவடி தூக்கிடும். அவையல் 4 பேர் 7 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் ஒன்றா சேர்ந்து செய்யுங்க, இவையோட சேர்ந்து செய்ய அவையில் 7 பேரும் சேர்ந்து செய்யறதுக்கு தயாரா இருக்கு. நம்ம அப்ப செய்துட்டு போலாம். இப்படி ஒரு மலப மாதிரி இருந்து எழுதி கொண்டு இருக்க வேண்டியது பிரச்சனை. அவ சொன்ன ஜனம் கேட்காது, அதத்தான் இவையும் சொல்லினா. இது என்ன பிரச்சனைன்னா, நீங்க கேட்கிற மாதிரி 7 கட்சிகளும் சேர்ந்து பொது வேட்பாளர் நிறுத்துறோம்னு சொல்லலாம். அந்த 7 கட்சிகளும் சொன்னா ஜனம் கேட்காது. ஓகே, ஜனத்தின் நம்பிக்கை அந்த 7 கட்சிகளும் வளர்ந்துட்டு. அப்ப இப்போ ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் வேணும்னு இந்த 7 பேரை கொண்டு வந்துருக்கீங்க. சரி, ஆனா பிரச்சனை இந்த 7 பேரும் தனியா பொது வேட்பாளர் நிப்பாட்டாம என்ன சொன்னாலும் கேட்காது. அவியலையும் கூப்பிட்டோம்னா இவ சொன்னா கேட்காது, கட்சிகளோட ஒன்னா கேட்க வேண்டியதான். அதுதான் பிரச்சனையே, அங்க அடிப்படை பிரச்சனை அது. ஆனா அப்ப இப்ப பார்த்தா இது ஒரு தேவையில்லாத அணின்ற மாதிரி தான் போகுது போல எனக்கு. நல்ல விஷயம். தமிழ் மக்கள் பொதுச்சபை என்றதை ஆரம்பிச்சதும் கூட நல்லதுதான். ஈவன் அதுக்கு முதல்ல இதே அவர்கள் இன்னும் சிலரும் சேர்ந்து தமிழ் மக்கள் பேரவை ஒன்று ஆரம்பிச்சுன்னா அதுவும் நல்லது. இதெல்லாம் எந்த அடிப்படையில என்றால், நீங்கள் ஒரு மக்கள் இயக்கமாக இயங்குவதற்கான ஒரு தள நிலையை கொண்டிருந்தீங்கள் என்றால் அது நல்லது. சரிதான். அந்த ஒரு மக்கள் பேராதரவு கொண்ட ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்ப முடிஞ்சதாக இருந்தால் அந்த இயக்கம் ஒரு அரசியல் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, அரசியல் தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வளர்ந்து பரிணமிக்கிற இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுக்கு உதாரணம் தீக்கான்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம், பெரியார் ஆரம்பிச்ச திராவிடர் கழகம் தான் இன்றைக்கு அதுக்கு பின்னால திமுக அதிமுக ஆட்சியை பிடிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்துக்குமான தாயா இருந்தது. இதெல்லாம் அதிகாரத்துக்கு வந்த அப்புறம் அந்த தாய் கட்சி இதாண்டு போச்சுதுன்றது வேற கதை. ஆனா இன்னும் இருக்குது. தீவிரமான தொண்டர்கள் இருக்கு. பிஜேபிக்கு பின்னுக்கு நிக்கிற அமைப்பு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. பிஜேபி வழி நடத்தி RSS இருக்கு. RSS பிஜேபியை வழி நடத்தி கொண்டு வரைக்கும் டிசிஷன் மேக்கிங் இருக்கு. இவியல் உண்மையா இங்க அந்த தீக்காண்ட சரியான நோக்கத்தை விட்டு திமுக விலத்தினபடியாலதான் அவியல் செயலிழந்து போனாங்க. அது மட்டும் இல்ல, அது என்ன ஆயிட்டுதுன்னா, பெரியாருக்கு பிறகு ஒரு சின்ன வெற்றிடம் ஒன்று வந்துட்டுது. அந்த வெற்றிடத்தை பெரியாரோடு இருந்து இயங்கிய வீரமணி தான் இப்பவும் அது கழகத்தினுடைய தலைவரா இருக்கிறார் என்றாலும், அதிகாரம் இல்லாத ஒரு கட்டமைப்பை எப்படி தொடர்ந்து போன்றது என்ற விஷயத்துல அவர்கள் ஒரு விதமான இலக்கத்தை காட்டிட்டோம்னு நினைக்கிறோம். சரிதான். அதனால அது ஒரு பேரளவிலான அமைப்பு என்ற அளவுக்கு இப்ப வந்துட்டுது. ஆனா பேரளவிலான இங்க இருக்கிற மாதிரி இல்ல. இங்க இருக்கிற கழகங்கள் இல்ல. திக்கான்றதுக்கு தனியா இன்னும் அதுக்கான பத்திரிகை இருக்குது, தொண்டர்கள் இருக்கணும், இன்னும் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான கட்டமைப்புகள் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இங்க அதோட அரசியல் கட்சி அதுல இருந்து முழுந்திருந்தோன்னு இந்த கட்டமைப்பை அடிச்சு விட்டுறீங்க. இப்ப தமிழ் மக்கள் பேரவை அப்படித்தான் நடந்தது. பிரச்சனை என்னன்னா,
அங்க அதான் ஸ்ட்ரக்சரல் அந்த கட்டமைப்பு உருவாக்கம் எப்படின்னா அங்க ஒரு இயக்கம், மக்கள் இயக்கம் உருவாகி அந்த இயக்கம் வளர்ந்து வந்ததுக்கு பிறகு ஒரு கட்டத்துல என்ன யோசிக்குதுன்னா, நாங்கள் இப்படி இருக்கிறது மட்டும் எங்களுக்கு போகாது, எங்களுக்கு அரசியல் அதிகாரமும் வேணும். அதுல ஒரு முரண் வருது. நாங்க அரசியலுக்கு போயிட்டா திருப்பி இதே சிஸ்டத்துக்குள்ள போடுவோம் என்ற ரீதியில தான் அண்ணாவும் என்ன பேர் பெரியார் முரண்படியினம் இதான். ஆனா ரெண்டு பேருக்கும் இடையில அப்படி முரண்கள் இருந்தாலும் கூட அலையாள் துரோகி தேச துரோகி என்ற லெவல்ல எல்லாம் பேசினாலும் கூட அவன் என்னுடைய ஆள், அவன் அதிகாரத்துக்கு வந்தாலும் என் கொள்கையை தண்டுவான் என்ற அடிப்படையிலான ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அவைகளுக்கான ஸ்பேஸ், அவைகளுக்கான பல இடங்கள்ல அப்படி சொல்லியிருக்கா. போட்டியிடுறவர் இவரா இருந்தா அவருக்கு எதிர்த்து வேலை செய்யக்கூடாது என்றதுல மிக தெளிவா இருந்திருக்கணும். அதுல இவர்களுக்கு யார் போட்டியாளரோ அவரை எதிர்த்து தான் வேலை செய்யணும், இவரை எதிர்த்து வேலை செய்யக்கூடாதுன்றது எல்லாம். ஆனா பகிரங்கமா அவர் ரெண்டு பேரும் அடிபட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே அவர்கள் அந்த மாதிரி அரசியல் நிலைப்பாடு கொள்கையை முன்னெடுக்கிறது இங்க இருந்துதான் வந்தது. அது பிறந்தது இங்க இருந்துதான். ஆனா அடிப்படை முரண்கள் இருக்குது என்ற அளவுல அவர்கள் முரண்பட்டுக் கொள்வார்கள், அடிபட்டுக் கொள்வார்கள். ஆனா அதிகாரத்துக்கு வர்றது என்ற விஷயத்துல, அரசியல் அதிகாரமும் தேவை என்ற விஷயத்துல ஒரு அடிப்படை புரிந்துணர்வு இருந்தது. இங்க என்ன பிரச்சனைன்னா, தமிழ் மக்கள் பேரவை எடுத்தீங்கன்னா, தமிழ் மக்கள் பேரவையின் உருவாக்கமே அரசியல் அதிகாரத்துக்காகத்தான். அங்க ஒதுக்கப்பட்ட தரப்புகளும் தோல்வியடைந்த தரப்புகளுமாக சேர்ந்து கொண்டு மீள எப்படி ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வரலாம், அல்லது தங்களை அந்த அரசியல் களத்துல எப்படி முன்னிறுத்தலாம், அதுக்கு எப்படி ஒரு திரட்சியை கொண்டு வரலாம், அதுக்கு என்ன வழிவகைகளை கையாளலாம் என்று பார்க்க முயற்சிச்சதுதான் தமிழ் மக்கள் பேரவை. தமிழ் மக்கள் பேரவை மட்டுமா இல்லாட்டில் இல்ல இது அப்படி இல்ல, வித்தியாசம். அது அப்பம் விக்னேஸ்வரன் என்றவர் ஒரு பிம்பமா இருந்தார். அவர் ஒரு தமிழ் தேசியத்தை காவலர் அப்படி இப்படி என்ற ஒரு பிம்பத்துக்கு இருந்தார். அவர் தான் அடுத்த தலைவர் என்ற லெவல்ல ஒரு பிம்பத்தை கட்டி அமைக்கிற ஒரு சூழல்ல இருந்தார். அதை கட்டி அமைச்சவர்கள் யாருன்றதை விடுங்களேன், வழக்கம் போலதான் எல்லாத்தையும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அவரை மையப்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை செய்யலாம், தேசத்தை கையாளலாம், அல்லது அவரை மையப்படுத்தி ஒரு தமிழ் தேசியத்தை மீண்டும் கட்டி எழுப்பலாம் என்ற மாதிரி ஒரு சிந்தனையோட கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிச்சுன்னா, இந்த சிந்தனை நல்லா இருக்கு, இந்த சிந்தனையில நான் போய் சேர்ந்து கொண்டேன்னா என்னுடைய அரசியல் இடத்தை தக்க வச்சுக்கொண்டு அதுல இருந்து முன்னேற முடியும் என்று யோசிச்சு கொண்டு அதுக்குள்ள போய் சேர்ந்தவர்களும் இருக்கு. இப்படி போய் சேர்ந்தவர்களுக்கும் அதனுடைய யார கதாநாயகரை கொண்டிருந்தனமோ அவைக்கும் வேற வேற நோக்கங்கள் இருந்தது. அதுக்கு நடுவில் கொஞ்சம் அப்பாவியலா தாங்கள் ஒரு உண்மையான சிந்தனையோட போய் சேர்ந்தவர்களும் இருக்கணும். எல்லா இடத்திலும் அப்படி ஒரு குரூப்பை நாட்டுப்பட்டுகள். ஓகே, அந்த பேரவைக்கும் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் கண்டுட்டீங்க நீங்க? நான் அதுதான் மாதிரிதான் இதுதான் இல்லைன்னு விழுந்தடிச்சு அது அப்ப அது நடந்தது. அரசியல் கட்சிகள் அல்லது அரசியல் சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேவைய அதுல கிட்டத்தட்ட 50% அவர்களுடைய தேவை இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு தேசிய கட்டுமானத்தை கொண்டு வந்துட முடியுமா என்று மற்றவர்களுடைய தேவை இருந்தது. எல்லாமே இந்த இடத்துல அது இல்லை. ஓகே, இந்த இடத்துல என்னன்னா உண்மையில அரசியல் கட்சிகள் இதுல அவ்வளவு தீவிரமான ஒரு ஈடுபாட்டோட இறங்கி வந்திருக்குது என்று சொல்றதுக்கு இல்லை. சரிதானே, அவர்களுக்கு வேற நோக்கம் இருக்கு. அடுத்த பொது தேர்தலை எப்படி எதிர்கொள்றது என்றதுக்காக இப்ப 2வது தோணி மாதிரி இதுலயும் ஒரு காலம் வச்சுக்கொண்டா தாங்கள் பாதுகாப்பு இடத்துல இருக்கலாம் என்று கருதுறதுனால அப்படி வச்சிருக்கணும். ஆனா இந்த அழைப்பை யார் விடுத்தவர்கள் என்ன, இத ஆரம்பத்துல அவர்கள் ஒரு பேசு பொருளா அதை வச்சிருந்தாலும் கூட பொது வேட்பாளர் என்றத இந்த விஷயத்தை ஒட்டி நாங்கள் இந்த தேச கட்டுமானத்தை செய்ய போறோம்னு தமிழ் தேசிய பேரவைக்குள்ளேயும் இருந்த கொஞ்சம் பேரும் வெளியில ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாள் ராணுவ புலனாய்வாளர்களின் ஆதரவாளர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வேணும்னாலும் போய் இது வச்சிருக்கலாம். புலனாய்வாளர்கள் சொல்ல பட் ஆனா அவர்களோட சேர்ந்து இயங்குகிறவர்களும் சேர்ந்து இயங்கியவர்களோடு கூட இருப்பவர்களும் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரவைக்குள்ள இருந்த சிலரும் வேறு
வெளியில இருக்கக்கூடிய சிலருமாக சேர்ந்து கொண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் கையாள வேணும். அப்படி கையாள்றதுக்கு எங்களுக்கு ஒரு வழிவகை வேணும். அதை நாங்கள் தனித்து கையாள இயலாது, ஒருங்கிணைந்து கையாளணும். நீங்களும் வாங்கோண்டு அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து இந்த பணிக்குள்ள போனவர்கள் அரசியல் கட்சிகள் அல்ல, வெளியில இருந்து, அதாவது இருக்கக்கூடிய பொது அமைப்புகள் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய அல்ல அடையாளப்படுத்தக்கூடிய நபர்களும் தனிநபர்களும் சேர்ந்துதான் இந்த மாதிரி போனவை. அப்ப பேரவை மாறி பேரவைக்கு ஒரு இவர்கள் அவர்களையும் அவர்கள் இவர்களையும் பயன்படுத்தி கொள்றதான ஒரு நோக்கம் இருந்த அடிப்படை நோக்கம். அதுல வெற்றி பெற்றது எப்படியோ அரசியல் கட்சிகளா தான் போச்சு. அரசியல் கட்சிகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு தேசிய கட்டுமானத்தை செய்ய முடியும் என்று நினைத்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கணும். அவர்களால் ஒரு கட்டத்துக்கு கையாள முடியல அரசியல் கட்சிகளை. அந்த படிப்பினையில இருந்துதான் இவர்கள் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை முதற்கொண்டு எல்லாத்தையும் செய்யணும். சரிதான். இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை உண்மையில அது என்ன புரிந்துணர்வு உடன்படிக்கைன்றதும் தெரியல. சரி, அது லிஸ்ட் பண்ணிருக்கேன் 9 விஷயம் லிஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அத அந்த 9 அதுல சொல்லப்பட்டிருக்கிற 9 விஷயத்துக்கும் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை செய்யப்பட வேணுமான்னு தெரியல. சரிதான். ஏண்டா இப்ப நீங்க ஒரு அடிப்படை கட்டமைப்பு செய்ய போறீங்க. இந்த கட்டமைப்பு எப்படியானது அல்லது அதனுடைய அடிப்படை பாலிசி என்று சொல்ற கொள்கைய வகுப்பு என்றது அதுல முக்கியமானதா இருக்க வேண்டும். இப்ப இந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இதுல என்ன அடிப்படையா சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நாங்கள் 7 பேர், எங்கள்ல 7 பேர், அவையில 7 பேர், இதுக்கான உப குழுக்கள் அமைக்கப்படும். இந்த உபகுழு நியமிக்கிற ஒருத்தர் பொது வேட்பாளராக இருப்பார். அவரோட பிறகு நாங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம். அது மட்டும் இல்ல, பிறகு அவர் யார் கட்சி சார்ந்து நிக்க போறேன், ஏதோ ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியின சார்பில்தான் நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்த முடியும். அப்படி வரும்போது அந்த கட்சியோடையும் கட்சி இல்லாட்டில் அதுல ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் கட்சி இல்லாட்டில் நீங்க சுயேட்சையா போடல. முன்னாள் எம்பியா இருக்கணும், சுயேட்சா பண்ண எம்பியா இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி அதுல குறிப்பிடணும். அப்ப ஏதோ ஒரு இருக்கிற கட்சியில ஏதோ ஒரு கட்சியின் சின்னத்துக்கு அதை தீர்மானிக்கணும். குத்து விளக்கா அல்லது டெலோண்டையா பிளட்டுண்டையா அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த கட்சியோடையும் ஒரு ஒப்பந்தம் செய்வினம். அந்த கட்சிக்குள்ளால அவர் திருப்பி வர்றாருன்றதுனால அப்புறம் திருப்பி அவரோடையும் ஒரு ஒப்பந்தம் செய்யும். அப்படிதான் ஏதோ ஒரு அமைப்பின் பைலோஸ் இல்லாட்டி கான்ஸ்டிடியூஷனை MOU என்ற பேர்ல ஜாப்புல இருக்க வேண்டிய அந்த மாதிரி இதெல்லாம் செய்வோம். அல்லது அது ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையான்றதும் கூட அடுத்தது அதுல சொல்லப்பட்டிருக்கிற 2 பேருக்கும் பொறுப்புடைமை இருக்கு, சமமான பொறுப்புடைமை இருக்கு. அது ஓரளவுக்கு பாக்கலாமே தவிர 2 பேரும் ஏதோ ஒன்று அப்படி 9ல சொல்றேன். நீங்க இந்த பொறுப்புடைமை இருக்குது, எனக்கும் இருக்குது, உனக்கும் இருக்குன்னு நீங்க சொல்றதன் மூலமா என்னதான் நடந்துட போகுது? இல்ல, அந்த தோத்துட்டா உடன்படிக்கை என்று வரைக்கும் 2 பேருக்கும் எதிரெதிரான விஷயம். நான் கேட்கிறேன், சுமார் ஒரு வாரத்துக்கு தோக்கணும் என்ற நோக்கத்துக்காக சொல்லல, ஒரு வாரத்துக்கு தோத்துட்டா இந்த சம பொறுப்புடைமையை கொண்டு என்ன செய்வீங்க? 2 பேரும் என்ன சொல்றது, விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி ஏன் தோத்துது என்று 2 பேரும் விளக்கம். இது பொறுப்புடைமை இல்ல, வேளாண் அதான் செய்யல, செய்யல. அப்புறம் அது என்னதுக்கு? அதாவது நீங்க சும்மா இருந்தாலும் விளக்கம் தான் சொல்ல போறீங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச வேலை. நாங்க 70 வருஷமா விளக்கம் சொல்லி. அப்படி இருக்கும்போது அது ஒரு MOU என்னன்றது இல்ல. இப்ப நீங்க என்னத்தை செய்ய போறீங்க, என்ன ஏது, அது எப்படி செய்ய போறீங்க, அதுல என்னென்ன வழிவகைகள் எல்லாத்தையும் நாங்கள் கொண்டிருக்க போறோம், என்னுடைய கொள்கை ரீதியான இது என்ன கொள்கை விட்டு கொடுப்புகளோட நாங்க இந்த இணக்கத்துக்கு வந்திருக்கிறோம், இது ஒண்ணும் கிடையாது. அதுல அதான் இப்ப இது நான் இது செய்யணும், அதுக்கு நீங்கள் இது செய்யணும் அந்த மாதிரி அது வாடகை உடன்படிக்கை மாதிரி இருக்கு. அது கூட இல்லையா? அது கூட 2 பேருக்கும் தனித்தனி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க. அது கூட இல்லையான்றது எல்லாம் சேர்ந்து செய்யணும் பண்றதுல அது என்னத்துக்கு உடன்படிக்கை அப்படி எல்லாம் செய்யணும். ஏன் சரி, அந்த உடன்படிக்கையினால என்ன பயன் என்று கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சோன்னு கிழிச்சு போடலாம் என்ற லெவல்ல தான் அது இருக்குது. அதோட முடிஞ்சிடும். அதுக்கு ஆயுள் காலமே அவ்வளவுதான். இல்ல, உண்மையான பிரச்சனை இப்ப வேண்டிய இந்த கட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் சொன்னாலும் அங்கால இருக்கிற அரசியல் கட்சிகள்ல சில கட்சிகள் வெளிப்படையாகவே இப்ப இந்த நிக்க போற சிங்கள ஜனாதிபதியில ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துல இல்லாட்டி விருப்பத்துல இல்லாட்டி சந்தர்ப்ப சூழ்நிலையால இருக்கிற மாதிரி வெளிப்படையாவே தெரிகிற கட்சிகள்
கட்சி தலைவர்கள் அப்படி அங்க அவர்களுக்கு சொல்லினமே ஆமா, ஆமா. அங்க ஒரு தேவைகளுக்கு அவர் தங்கட தேவைகளுக்கு போயினோம் தானே. போகும்போது அப்படி உறுதிகள் அவங்க கேட்கல இல்ல அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தான் ஆதரவா நாங்கள் அங்கேயும் அரசியல் செய்யதானே கொள்கை ரீதியாக அங்க அரசியல் செய்யத்தானே வேணும். அந்த அரசியலுக்காக அங்க ஒன்று காய்க்கிறோம்ன்ற மாதிரி தான் அங்க அப்ப அவர்கள் இதய சுத்தியோட வேலை செய்ய மாட்டோம்ன்றது வெளிப்படையான உண்மை. இப்ப உண்மையா என்னத்துக்கான இது என்ன நோக்கி கொண்டு போறோம் அதுதான் பிரச்சனை. இப்ப அது இவர்கள் என்ன நினைக்கணும்னா இப்படி எல்லாரையுமே ஒரு மாதிரி திரட்டி கொண்டு சரி நாங்கள் கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு பாவ மன்னிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து இவர்களையும் சேர்த்து கொண்டு எல்லாரையும் திரட்டி கொண்டு ஒரு தமிழ் தேசிய எழுச்சியை முழுவதும் கொண்டு வர முடியுமான்னு பாக்குறதுதான் இவர்களுடைய நோக்கம். இல்ல அவர்கள் இதுல ஈடுபடக்கூடிய தனிநபர்களுடைய நோக்கத்தை சொல்றான். அப்படிதான் இருக்கலாம். அவன் பேரவையிலையும் அதான் செய்தவ இப்பவும் அதுக்குதான் முயற்சிக்கணும். அவர்களுடைய முயற்சி அதுதான் சரிதானே. அந்த முயற்சியை அவர்கள் பிழையாக மேற்கொள்கிறார்களான்றதுதான் பிரச்சனையே தவிர அவர்களுடைய முயற்சியை சந்தேகிக்கிறதுக்கு இல்லை. ஆரோட சேர்ந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இலக்குல வெற்றி கொள்ள முடியுமான்னுதான் அவன் பார்க்கணும். அதுக்கு முயற்சி ஒன்று எடுக்கணும். ஆனா அது சரியான வழிவகையில மேற்கொள்ளப்படுதான்றது கேள்வி. அப்ப இல்ல அதுல உண்மையா நான் நினைக்கிறேன் இந்த ஏட்டு சுரக்கா கரைக்குதவாசன்னு சொல்லி இவர்கள் எழுதுறதும் இவர்கள் பாவிக்கிற வார்த்தை பிரயோகங்கள் என்ன சொல்றது அரசு அறிவியல் அப்படி இப்படியான விஷயங்களுக்கும் நடைமுறையில இந்த கட்சிகள் நடக்கிறதும் மக்களின் எதிர்பார்ப்புகள் மக்களுக்கான தேவைகள் என்பதெல்லாம் கிட்டவும் இல்லை. இப்ப மக்கள் தேவைன்றது இல்ல. அது அந்த இடத்துக்கே வர முடியல. ஏனென்றா இவர்கள் ஒரு இதுல நிக்கணும், இவர் ஒரு பக்கத்துல நிக்கணும், அவர்கள் ஒரு பக்கத்துல நிக்கணும். இவர் ரெண்டு பேருக்கு மக்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறதுன்றது தெரியல. எழுத்தா இருக்கும் போது அது உங்களுக்கு தெரியுமான்னு திருப்பி எங்களை கேட்டா எங்களுக்கு அத முதல்ல நாங்கள் மக்களது பிரதிநிதிகள் என்று சொல்றது இல்ல, மக்களுக்காகத்தான் நாங்கள் நாங்கள் மக்கள் கூட இல்ல, நாங்கள் அதை பேசுறோம் இதன்றோம் எல்லாமே மக்களுடைய சார்பில் தான். நாங்கள் எங்களுடைய பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒரு மக்களாக இருந்து கொண்டு நாங்கள் அந்த கேள்விகளை விமர்சனங்களை முன்வைக்கிறோமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போதெல்லாம் உடனடியாக அப்ப நீங்க சொல்லுங்க இப்ப தீர்வு என்ன, நீங்க என்னென்ன தீர்வு காணீங்க, எவ்வளவு காலத்துல காணீங்க, அப்ப நீங்க சொல்லுங்க தீர்வு. நாங்கள் தீர்வு காண போறோம்னு பொடி தூக்கல தாரு. இப்ப நாங்கள் தீர்வு காணப்படல, நாங்கள் எல்லாம் படுங்க நான் நாடு பிடிச்சு தரோம் இல்லாட்டி நாங்கள் தீர்வு பெற்று தரோம் நாங்களும் உங்களை மாதிரி தொடங்கி இருந்தா நீங்கள் எங்கள்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலாம். எங்களால ஏழாண்டுதான் நாங்கள் எங்களுக்கு தெரியல, அது தெரியாது முடியாதுன்ற வழியால நாங்கள் இந்த பாட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க வரையில தான் அதுதான். இப்ப என்னன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த பொதுச்சபை அரசியல் கட்சிகள் இது ரெண்டுமே சேர்ந்த இந்த பொது கட்டமைப்பு என்றது அந்த 9வது சரத்துலதான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுது. என்ன எதிர்காலத்திலையும் நாங்கள் முன்கொண்டு செல்லுறதுக்கான இணக்கத்தை வச்சிருக்கிறோம். இவ்வளவுதான் இருக்குது அதுல. அப்ப மீதி 8 என்னவாக இருக்குது என்றால் நீங்க சொன்ன 9வது ஜனாதிபதி தேர்தல்ல பொது வேட்பாளரை ஒருத்தரை நிறுத்துறது தான். இவ்வளவு நிதானமா நிறுத்தி வர்றது அப்ப என்னன்னா நீங்க தேசம், தேசிய கட்டுமானம், தேசிய எழுச்சி, அது இது எல்லாம் சொல்லி வந்த ஒரு விஷயத்துல அத பற்றி ஒரு வார்த்தை இல்ல. புரிந்துணர்வுடத்துல உடன்படிக்கையில ஒரு வார்த்தை இல்ல. இப்ப இதுல சரி, இப்ப இதுல இருக்கு 9 நீங்க சொன்ன 8 விடுங்க பொது வேட்பாளர். 9வது சின்ன உறுத்தல் இருக்கு. தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்க போயினோம்னு சொன்னா எங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்னா இவர்கள் இப்ப ஒரு ஆளை நிறுத்த போயினும் பிரச்சனை இல்லை ஜனாதிபதி பொது வேட்பாளர் என்ற விஷயத்துல. இப்ப இது வரைக்குள்ள எங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்குள்ள இவர்கள் போட்டி குழுக்கள்ல யாரு போட்டுக்கல. இவர் 7 பேரும் உண்டா இருந்து கேட்க போறது இல்லை தானே. ஒரு கூட்டமைப்பா 7 பேரும் உண்டாக்குதாங்க. பின்ன வேற வழி அப்படி இருந்தீங்க, வேற வழி. ஓகே, நீங்க வேற அதுக்கு அப்படி கேட்டு முடியாது என்றவர்கள் நம்புறதுனாலதானே இவர்களுக்கு பின்னால போக வழிக்கணும். தனித்தனிய கேட்கறதுக்கு பலமும் அதுக்கான நம்பிக்கையும் இருந்திருந்தா ஏன் மற்றவர்களுக்கு பின்னால போயினா அல்லதே நாங்கள் சேர்ந்து கேட்கணும் போயிடும். ஒற்றுமையை பற்றி கேட்கணும். அது தாங்களே நின்று அதுல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் தமிழரசு கட்சி தினாவட்டு இல்ல 7 கட்சிகள் இருக்கு. 12ல வாழ்க்கை ஒரு கட்சிக்கு ஒரு சீட் போகுது. இப்ப இன்னும் 2க்கான பாசிபிலிட்டி வேற இருக்கு. கட்சிக்கு ஒரு சீட் போகுமான்றது சீட் இல்ல
சீட் என்று சொல்றது நான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை சொன்னேன், நொமினேஷன் ஃபைல் பண்ணேங்க சொல்றேன். ஓகே, வெளில போயிடும் சொல்லு. ஓகே, நீங்க யாழ்ப்பாணத்தை வச்சு யாழ்ப்பாணத்தை சும்மா தான் யாழ்ப்பாணத்தை வச்சு கொண்டு சொல்றேன் நான். இப்ப இன்னும் 2 பேரை வரப்போகுது, வந்துட்டா வாழுகோன்னா எல்லாரும் ஈக்குவலா வர போயிடும். அப்படி சொல்றீங்க. என்ன 9 சீட்னா நினைக்கிறேன், 7ண்டா 10 பேரை தான் நீங்கள் நாமினேஷனுக்கு கொடுக்கலாம். 10 பேரை கொடுக்கலாம். 9 இல்ல 7+3 நினைக்கிறேன். 9 இல்ல, எங்களுக்கு வெட்டோ 7 தான் இருக்குது. கனகால மாச்சபடியால ரெண்டா கூட 10 11 9 கட்சிகள் வரப்போகுது. இப்ப இன்னும் 2 அவர்கள் வெல்கம் பண்ணதுக்கு தயாரா இருக்கிறேன், வேற 2 பேரை அனந்தியையும். அப்ப இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட் தான் கிடைக்க போகுது. சீட் பார்லிமெண்ட் சீட்டை சொல்லல, நொமினேஷன் சீட்டு. அதுகள் எல்லாம் சாத்தியப்படுமான்னு கேட்கிறேன். இப்ப பெரிய கட்டமைப்புகளை வச்சு கொண்டு இருக்கிற கட்சியும் ரெட்டப்பேட்டோட இருக்கிற கட்சிக்கும் ஒவ்வொரு சீட்டுன்றது இணைத்தலைமை கொடுத்திருக்கிறபடியா கொடுக்கத்தான் வேணும். வேற வழி இல்ல. நீங்க அங்க பெரிய சின்னால இல்லைன்னு பாத்துருக்கீங்க. அப்ப நீங்க சமமா தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படியே 7 பேரை போட்டு மீதி 2 பேரை இந்த பொதுச்சபையில இருந்து போடுவீங்க தெரியாது. அப்படி வேற அவைகளுக்கு வேற இருக்கலாம். இல்ல அது செய்யலாது. 10 பேருண்டா ஈக்குவல் ரைட்ஸ் ஆன. இங்க 5 கொடுத்தா அங்க 5 கொடுக்குறாங்க. சரி, என்னன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒட்டியது மட்டும்தான் அவர்களுடைய நோக்கமாக சுருங்கி போயிருக்குது. இப்ப முழுதாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம், இந்த இந்த பொது கட்டமைப்பு எல்லாமே என்னன்னா அதுதான். ஒருவேளை அதுதான் இந்த பெயர் மாற்றத்துக்கு காரணமா என்றது கூட தெரியல. நீங்க தமிழ் தேசிய பேரவை என்ற ஒரு அமைப்பு அமைக்கும் போது அது தேச கட்டுமானத்துக்குள்ள நீங்கள் கொண்டு வர கேள்வி அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கடைசியா இருக்கிற பேர் என்ன? தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு. பொது வேட்பால் பொது கட்டமைப்பு. ஆனா அதெல்லாம் தேசிய தமிழ் பொது கட்டமைப்பு தேசியத்துக்காக அதை தொட்டித்தானே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் நிறுத்துறோம்னு சொல்லினோம். சரிதானே? அப்ப அதனால அந்த விஷயத்துல அவர்கள் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வைக்கணும். என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் தொடங்கும் போது நல்லாதான் தொடங்குறீங்க, தமிழ்லாம் பண்ற மாதிரிதான் தொடங்குறீங்க, சரிதானே? ஆனா பிறகு அது நீர்த்து போகுதுன்றதுதான் பிரச்சனை. ஏன் மக்கள் அரசியல் நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்றா இது காரணம். ஏன் புலிகளை அவர்கள் தொடர்ந்து ஆதரிச்சார்கள் என்றா அதுக்கும் இதுதான் காரணம். தமிழீழம் என்றதை நீங்க தொடங்கும் போது மக்கள் எவ்வளவு பேர் ஆதரவை கொண்டு வந்து உங்களுக்கு தந்தினமோ, அன்றைக்கே நீங்கள் அதுல இருந்து இறங்கி அது சாத்தியமானது இல்லை என்ற மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடை எடுக்கும் போது, இல்ல நாங்கள் தமிழீழம் தான் கடைவம் என்று ஆயுதங்களை தூக்கின இயக்கங்களுக்கு மக்கள் பேராதரவு. அதே மாதிரி அதை இல்ல மாகாண சபையோட புறமண்டாக்களை கழிச்சு விட்டுட்டு இல்ல தமிழீழம் தான் என்று கடைசி வரைக்கும் இந்த விடுதலை புலிகளோட மக்கள் நின்றவர். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் ஆனா இப்பவும் அதான் நீங்க எடுக்கும் போது பெரிய விஷயமா எடுத்தீங்க. ஆனா அப்புறம் திருப்பி எங்க நிக்கிறீங்க என்று சொன்னா ஒரு நீர்த்து போன நிலைமையில நிக்கிறீங்க. நீங்க அப்படி நீர்த்து போகும்போது மக்கள் உங்கள இருந்து அந்நியப்பட்டு போறதுக்கான வாய்ப்பு கூடிக்கொண்டேதானே போகும். அப்ப நீங்க மக்களை அந்நியப்படுத்தி கொண்டு தேச கட்டுமானம், தேசியத்தினுடைய மீளெழுச்சி என்றது எல்லாம் எப்படி சாத்தியமா? இல்ல அதுதான் சொல்றேன். அதை உண்மையா ஒரு பேச்சுக்கு நான் நினைக்கிறேன், அந்த டைம்ல ஆரம்பத்துல எதிர்ப்புகளை இல்லாம பண்றதுக்கு, இல்லாட்டில் வேற சிலரை துரோகிகளாக முத்திரவுத்துறதுக்கு, இதுக்கு தங்களுடைய முன்னெடுப்புக்கு எதிரான கதைக்கிறாக்களை துரோகிகளா முத்திரவுத்துறதுக்கான ஒரு ஆயுதமாகத்தான் இந்த தேச கட்டுமானத்தை பற்றி காய்ச்சிருக்கிறான். இல்லாட்டில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வச்சுக்கொண்டு நீங்க சொன்ன மாதிரி 9 டாபிக் ஆச்சு, அதை 10 ஆக்குறதுல ஒன்றும் கட்டு போறது சரிதானே? தொடர்ச்சி அந்த 9ஆவதுல கூட அட்லீஸ்ட் சேர்த்திருக்கலாம். தொடர்ச்சியாக நாங்கள் சேர்ந்து வேலை செய்யணும் தேச கட்டுமானத்தை நோக்கி, ஒரு தேச கட்டுமானத்தை நோக்கி அட்லீஸ்ட் ஒரு சொல்ல. ஜூன் 30 வவுனியாவில் நடந்த கூட்டத்துல அதை பற்றி கேட்கும் போது அதை இனி பொது கட்டமைப்பு தான் முடிவு செய்யும்னு சொன்னாங்க. அப்ப கண்டிப்பா வந்திருக்க வேணும். ரெண்டாவது அங்கேயே என்ன ஆயிட்டுதுன்னா, 2 தரப்புக்கும் இடையில அவர்கள் என்னத்தை எடுத்துக்கொண்டு வந்தார்களோ அதை ஆணித்தரமா வெளியில சொல்ல முடியல. இல்ல இதுக்காகத்தான் நாங்கள் இணைந்து இப்படித்தான் செய்ய போறோம், அல்ல சரி இப்படித்தான் செய்ய போறோம்ன்றத கூட நீங்க பிறகு ஆறுதலா சொல்லி இருக்கலாம். ஆனா இதுதான் நோக்கம் என்று சொல்ல அங்க ஜூன் 30 அது முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் 30 தொடங்கினது, ஜூன் 30 என்ன ஆயிட்டுதுன்னா
அவர்களை ஏப்ரல் 30 என்னத்துக்காக என்று குரல் உயர்த்தி கொண்டு கையை தூக்கி கொண்டு வெளிக்கிட்டார்களோ அதை அணித்தரமாக இதுக்காகத்தான் நாங்கள் செய்கிறோம்னு சொல்ல முடியாத நிலைமைக்கு அங்கேயே வந்துட்டோம். சரிதானே? அதுக்கு பிறகு இங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று வரும்போது திரும்ப என்ன பிரச்சனை இங்க என்ற அடிப்படையில அரசியல் கட்சிகள் ஆக இருக்கிறவர்கள் இருக்கணும் தானே, அவர்களுக்கு பல்வேறு அப்ளிகேஷன்ஸ் சொல்றது என்ன இப்ப கடப்பாடுகள் இருக்குது. அதாவது தூதரகங்களுக்கு அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கான கடப்பாடு இருக்குது. ஆட்சியாளர்களுக்கு கடப்பாடு இருக்குது, ஜனாதிபதிக்கு அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் நடுவில் தங்களுடைய அரசியலையும் அவர்கள் கொண்டு போகணும். இங்க நீங்க தேசம் எல்லாம் பேசினீங்கன்னா ஒரு ஆதரவு அலையும் வாக்கும் இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னண்டா, இந்த பொது கட்டமைப்புக்கு ஆதரவு ஓடி ஓடி எல்லாத்துக்கும் முன்னுக்கு அரைக்க விட்டு ஒருத்தரே அந்த கையெழுத்து போடுற சம்பவத்துல காணி ஆரம்பத்துல ஒரு தெரிஞ்சாங்க கட்சியே முடிவு செய்யறதுக்கு முதல்ல எல்லாம் அறிக்கை விட்டு கூட்டம் ஊட்டி திரும்பி இருந்தா அந்த தனிநபர்களாக இந்த கூட்டமைப்புக்குள்ள வந்திருக்கலாம் தானே இந்த இதுக்குள்ள இந்த குரூப் இல்ல கட்சியில இருக்க நாங்க நீங்க பார்வையாளரா வந்திருக்கலாம். அந்த நிகழ்வுல என்ன நீங்க ஆதரிச்ச ஒரு விஷயம் அது நடக்குது உங்களுக்கு கண் முன்னால நீங்க உற்சாகப்படுத்துறதுக்கு இதன்றதுக்கு நீங்க அந்த இடத்துல பார்வையாளராக இருந்திருக்கல. அழைப்பு விடுக்கணும் எப்படி எதிர்பார்ப்பீங்க? தெரியாம அழைக்காமலே நான் ஆதரவு பொது கட்டமைப்புக்கு என்ன பொது வேட்பாளருக்கு ஆதரவு அறிவிச்சீங்க. சரி, அப்ப கேட்காம தான் சரி. எப்படி இருந்தாலும் நான் நினைச்சது ஆர்வம் ஆர்வத்தினால அரசியான வகையில இருந்திருக்கா இல்ல நான் தான் குத்தவணும் பண்ண ஒண்ணும் செய்யலாம் அப்படி இல்ல தானே. நீங்க உங்களை குத்த விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு தான் அறிக்கை விட்டீங்க. நீங்க வேற ஒரு நோக்கத்துக்காக அறிக்கை கட்டினீங்க. சரி, பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக இதுல நான் ஒரு பங்காளியா இருந்தால் பின்னுக்கு அது எனக்கு லாபமா இருக்கணும் நினைச்சுக்கொண்டு சொன்னீங்க என்று யோசிச்சீங்க. ஆனா ஏன் வேற இல்ல வந்தா அது இது லாபத்தை விட நட்டம் கூட வரவோட செலவு கூட அப்படி ஏதாவது ராசி வேலைன்னு பாத்துட்டு வர தெரியாது. ஆனா அதுதான் இங்க இருக்கிற அடிப்படையில இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கிறது இதுதான். இப்ப இவ்வளத்தையும் ஏன் பேச வேண்டி இருக்குதுன்னா, நீங்க எடுத்துக்கொண்ட விஷயம் சரியானது, அது செய்யப்பட வேண்டியது என்று கருதுறதுனால அது நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரியான ஒரு நீர்த்து போன முறைமைகளுக்குள்ளால கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்ப்பிக்க முயன்று அது சரியாக கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படாத பட்சத்துல மக்கள் இன்னும் இந்த அரசியல்ல இருந்து அந்நியப்பட்டும் அரசியல் நீக்கம் செய்யப்பட்டு கொண்டுதான் போயிடும். இல்ல இப்ப அதுல உண்மையா அதுல இன்னொரு மிகப்பெரிய பிரதானமா இருக்கு, உண்மையிலேயே இயலக்கூடிய அந்த விருப்பம் உள்ள இல்லாட்டி அதுல ஒரு தீவிர வெறியில இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்போ குழுவோ இல்லாட்டி தனிநபரோ திரும்ப இப்படியான ஒரு விஷயத்த செய்வோம் என்று வழிக்கிடைக்குள்ள ஆனா திரும்பியும் பார்க்க அந்த நிறைவேறுதுன்னு சொல்லி சொல்லிக்குள்ள இதண்டின மாதிரி உண்மையான ஒரு அமைப்பு இல்லாட்டி ஒரு பொசிபிளான ஒரு பொறிமுறையோட சாத்தியப்படக்கூடிய ஒரு பொறிமுறையோட இன்னொரு குழுவோ அமைப்போ தனிநபர் குழு வரும்பொழுது கூட இப்படித்தான் முதல் அப்ப அவங்க இதண்டாங்கள் அவர் போயிட்டு இங்கே இதென்ன பொது வேட்பாளர் நாங்கள் இதன்னாங்கள் இதை கட்டணும் இவங்களுக்கு வர வேலை இல்லை நாங்கள் எங்கட வேலையை பார்த்துக்கொண்டு இப்ப ஒரு வகையில ஒரு வகையில பயமா இருக்கு. இதுக்கான ஏற்பாடுகள் தான் அதோ நாளைக்கு இன்னொரு சரியான தலைவன் ஒரு ஆள் வரும் பொழுது மக்கள் அவர் பக்கம் கடைக்கண் பார்வையோட பார்க்க கூடாது என்ற மாதிரி தலைவன் எப்படி வரலாம்ன்றத பற்றி நாங்க தனியொரு பேசுவோம். என்னன்னா அது முக்கியமானது. அது இந்த களம் எப்படி மாறினா உண்மையா எங்களுக்கு ஒரு தலைவன் கிடைக்க முடியும்ன்றதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண அதை பற்றியும் ஒரு நாங்க டிஸ்கஸ் பண்ணி என்ன தலைகளா மாறவாவது ஒண்ணும் இல்லை. பட் என்ன திருப்திக்கு நாங்க பேசிட்டு போகலான்ற நான் மட்டும் இன்னொரு விஷயம் நாங்க அப்பவே சொன்னாங்கன்னு சொல்ல உடனே அப்படி சொல்றதா இருந்தா தயவு செய்து திருப்பி நாங்களும் பொது கட்டமைப்புன்ற மாதிரி ஒரு முயற்சிக்குள்ள போயிடக்கூடாது. சிக்கலா இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இது மட்டும் இல்ல, நாங்க போன எபிசோட்லயும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த அதனுடைய எச்சமாக அல்லது அதனுடைய தொடர்ச்சியாக இந்த எபிசோட்லயும் அதை பற்றி பேச வேண்டி இருக்கிறது என்னன்னா, இந்த வடக்கு கிழக்கு தேசியம் தமிழ் தேசியம் எல்லாம் இப்ப வரைக்கும் இந்த முயற்சி தொடங்கி கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது. ஏப்ரல்ல கிழக்குல ஒண்ணும் இல்லை, வடக்குக்கும் கிழக்குக்கும் ஆனதுதான். ஆனா 3 மாசமா கிழக்குல ஒன்றும் இல்லை. பத்தாததுக்கு
கையெழுத்து வச்சிருக்கிறவர்கள்ல 14 பேர்ல 12 பேர் வடக்குக்காரர். ஓகே, யார் 2 பேர் கிழக்குக்காரர்? ஒன்று ஜிதேந்திரா, மற்றது அந்த வசந்தராஜா அவர் நினைக்கிறேன் பேரவையில இருந்தவரா இருக்கணும், எனக்கு சரியா உறுதிப்படுத்த முடியல. நான் உறுதிப்படுத்த இந்த குறிய இல்ல அவராதான் இருக்க வேணும்னு நினைக்கிறேன். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியல. அந்த 2 பேர் அப்படி இல்ல, அவரும் இல்லை என்றால் ஒருத்தர். இந்த 14 பேருக்குள்ள இதுல அரசியல் கட்சிகள் பங்குல ஒருத்தர் கூட இல்லை. பிளாட் சித்தார்த்தன், டெலோ செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் மக்கள் கூட்டணி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கட்சியினுடைய ஸ்ரீகாந்தா, அங்கால ஐங்கரநேசன், தமிழ் தேசிய பசுமை முன்னாள் போராளிகள், ஜனநாயக போராளிகள் கட்சியை சேர்ந்த வேந்தன், எல்லாரும். ஒருத்தர் கூட கிழக்கை சேர்ந்தவர்கள் இல்லை அரசியல் சார். ஆனா அது மட்டும் இல்ல, இந்த கட்சிகளுக்கு கிழக்குல சில கட்சிகள்ல பலமான இதெல்லாம் இப்ப டெலோவுக்கெல்லாம் கிழக்கை சேர்ந்த ஒருத்தர் ஜனா எம்பி தான் பொதுச் செயலாளர். அவர் கூட இங்க இல்ல. இந்த நிகழ்வுல பார்வையாளராக வந்து கலந்து கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவர்கள கூட கிழக்கை சேர்ந்தவர்களை காணல. அப்ப என்ன ஆகுது என்ற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இந்த முயற்சியை நீங்க கிழக்குக்கு கொண்டு போகலன்னா நீங்க தேசிய கட்டுமானம் பற்றிய கதையே இல்லை. சரிதானே? அது நீங்க பொது வேட்பாளர் தூக்குறாரு, அவருக்கு வாக்கெடுப்பு கிடைக்குது, வாக்கு கிடைக்கல என்ற அதெல்லாம் கூட விட்டுருங்க. ஆனா நீங்க அங்க இருக்கு மாறான ஒரு நிலைப்பாடு போகுமா இருந்தால் அது ஆக பாரதூரமானதாயிடும். பெருமை பிளவை அல்லது பிரிவை உருவாக்குற மாதிரியான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு உண்மையா அது அங்கதான் நீ அந்த அடியிலேயே பிளவடினம் அப்படின்னு சொன்னா, இந்த தேச கட்டுமான மன்றத்துக்கு நாங்கள் முன்னோக்கி நகர்றதுக்கான முதல் ஸ்டெப் வந்து ஜனாதிபதி தேர்தல் இல்லை என்றதை நாங்கள் முதல்ல இருந்து சொல்லிக் கொண்டு வரோம். அதுவே வேண்ட பிள்ளையான விஷயம். ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இவியல் வந்தோன்னதான் இவியல் கிழக்க பெரிய அளவுல கணக்கெடுக்காம விடணும் என்று சொன்னா, கணக்கெடுக்காம அப்படி விடையில இல்ல அதுதான் சொல்ல. ஜனாதிபதி தேர்தலா இருந்தாலும் கூட பொது வேட்பாளரை நிறுத்துறீங்கள் என்றாலும் கூட நீங்க வடக்கு கிழக்கினுடைய குரல் தானே அதுல. ஆனா இவியல் சொல்றதுல கணக்கெடுக்க கிழக்குல இருந்து ஒரு பிரதிநிதியை தேச கட்டுமானத்தை கூட விடுங்க. ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தம் என்பதே வடக்கு கிழக்கின் குரலாகத்தான் அது வர வேண்டியது. அதுல ஒரு சும்மா அந்த பேச்சுக்கு ஒரு விஷயம் செய்து கொண்டிருக்கிறேன். 2-3 தடவை அது பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. கிழக்குல இருந்த ஒருத்தர் தான் அந்த பொது வேட்பாளராக இருக்கணும் சொல்லிடலாம். அது கோரிக்கைகள் இல்ல, பல்கலைக்கழக மாணவர் ஒன்றையும் கோரிக்கையாக முன் வச்சிருக்கோம். அதை கூட என்ன செய்ய போயினோம்னா, வடக்குல இருக்கிறவர்கள் சேர்ந்து கிழக்கு செலக்ட் பண்ண போயிடும். அப்ப அந்த செலக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றது அடுத்த பிரச்சனை. உங்களுக்கு அங்க கள நிலைமையின்படி ஒரு பிரதேசவாதம் என்பது எங்கள் மத்தியில ஒன்று இருக்குது. இல்லாதமே இல்ல. சரிதான். அதை நாங்க சும்மா அப்படி ஒன்று இருக்கக்கூடாது அப்படி சொல்றோம். அது வேற. நாங்கள் ஒரு யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி நகர வேண்டிய தேவை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வடக்குல இருந்து தலைவர்கள் எல்லாரும் தீர்மானிச்சு கிழக்குல ஒரு வேட்பாளர் நிறுத்துறேன், அதன் மூலம் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பன்னு சொல்றதெல்லாம் அது யதார்த்த ரீதியாக சாத்தியமானது இல்ல. இது ஒன்று. அப்ப 7 கட்சிகள் சார்ந்து ஒருத்தர் கூட இல்ல. தலைமை கட்டமைப்புக்குள்ள ஒரு கிழக்கு பிரதிநிதித்துவம் கூட கிடையாது. அரசியல் பிரதிநிதித்துவம் கிடையாது. அதான் அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னாலும் 7-5 பேர் வடக்க சேர்ந்தாங்க. கன்ஃபார்மா 5 பேர் வடக்க சேர்ந்தாங்க. அப்ப நீங்க 14 பேர்ல 12 பேர் வந்து நீங்கள் இதென்றால் இந்த முடிவுல கிழக்கினுடைய பங்கு என்ன? இப்ப நீங்க வடக்கு கிழக்கு என்று வரையக்குள்ள நாங்களே பேசும்போதே பல தடவைகள் சொல்லியிருக்கோம். கிழக்கு மக்களினுடைய பிரச்சனைன்றது வேற மாதிரி, வடக்க விட கொஞ்சம் வித்தியாசமானது. அங்க மூவின மக்கள் இருக்கிறோம், அது சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு பிரதேசம். சர்வைவலுக்கான பெரிய பிரச்சனைகள் இருக்கிற எங்கள இதுல இருந்து நீங்க அங்க இருந்து அந்த பிரதிநிதித்துவத்தை கொண்டு வராம, உண்மையா பார்க்க போனா அங்கதான் பிரச்சனை இருக்குது பெரும்பான்மையா. நீங்க அங்கதான் பிரதிநிதித்துவத்தை கூட வச்சிருக்கணும். பிரச்சனை இருக்கிற இடத்துல இருந்து தானே தீர்வுக்கான முயற்சிகள் வர வேணும். தேவைகள் தெரியும், அவர்களோட தேவைகள் தெரியும், அதோட பரிணாமம் தெரியும். அப்படி எல்லாம் சும்மா ஊர்கா மாதிரி 2 பேரை வச்சிருந்தா எப்படி முடியும்?
அது ஒரு பெரிய பெரிய அதுலதான் எனக்கு இருக்கிற பெரிய பயம் அல்ல அச்சம் என்னண்டா இப்படிதான் தந்தை செல்வா தொடங்கும் போது முஸ்லீம்கள் தமிழரசு கட்சிக்குள்ளேயே இருந்தார்கள். முதல்ல முஸ்லீம் காங்கிரஸ் தொடங்குறதுக்கு முன்னம் முஸ்லீம்கள் தமிழரசு கட்சியினுடைய ஒரு பங்காளிகள் தமிழர்களாக தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல முஸ்லீம்கள் என்ன சொன்னார்கள்னா தமிழர்களுடைய பிரச்சனைகள் வேற எங்களுடைய பிரச்சனைகள் வேற அப்படி என்ன சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி அப்பவே சொல்லியாச்சு. கூட்டணி உருவாக்கும் போது தொண்டா சொல்லிட்டார், நீங்க தமிழ்ல கோரிக்கை முன் வச்ச உடனே உங்களோட பிரச்சனை வேற எங்களோட பிரச்சனை வரேன்னு அவர் போயிட்டார். அப்ப ஏற்கனவே நாங்கள் எல்லாம் தமிழர்கள் இன்றைக்கு நாங்கள் திணறி கொண்டிருக்கிறோம். இவர்கள் எப்படி ஒன்றிணைச்சு ஒரு தமிழ் பேசும் மக்கள் என்று சொல்றதா இல்லை, எல்லாம் தமிழர்களா தான் இருந்தது. ஆனா கிழக்குல பிறகு முஸ்லீம்களாகி அவர்கள் பிறகு கூர்மை அடைந்து அவர்கள் தனி இனமாகி அவர்கள் தங்களுக்கான அரசியல் இலக்குகள் தங்கள் என்ன அது எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது உண்மையா வருஷத்துல. ஆரம்பத்துல தமிழர்கள் இருந்தவர்கள் தமிழ் முஸ்லீம்களாகி இன்னைக்கு முஸ்லீம் இனமாகி இப்ப நீங்கள் தமிழராண்டு கேட்டா இல்லை முஸ்லீம், தமிழராண்டு கேட்டா நான் தமிழ் முஸ்லீம் இல்லாட்டி நான் முஸ்லீம் சொல்றேன், இல்லை நான் தமிழ் இல்லை முஸ்லீம் என்ற ஒரு நிலைக்கு இனமாக அவர்கள் மலையகம் அப்படி ஆகுது. இன்றைக்கு மலையகம் தனி இனமா நீங்க அங்கீகரி 4வது இனமா அங்கீகரின்னு சொல்லி கேக்குது. சரிதான். அப்ப நாங்கள் அப்படி இப்ப இது 5வதா நாங்கள் என்ன சொல்ல போறோம், கிழக்கு இலங்கை கிழக்கு தமிழர்கள் என்ற ஒரு இனத்தை உருவாக்க போறோமா? அப்ப நீங்க ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு முன் யோசனை இல்லாம இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை கொண்டு வரலாமா? பெரும் யார ஒருத்தர் செய்துட்டு போறது வேற. உங்களுடைய கதைகள் பேஜுகள் எல்லாம் நீங்க சந்தேச கட்டுமானம் இப்படி எல்லாம் சொல்லி நீங்க அதுக்காகவே வேலை செய்கிறவர்கள்ன்ற மாதிரியான பிம்பம் எல்லாம் காட்டி போட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு பெரிய பலவீனத்தோட ஒரு கட்டமைப்பையோ அல்லது இதையோ உருவாக்கினா அது முழுக்க வடக்கு மையம் பத்தாவதுக்கு யாழ்ப்பாண மையம். இல்ல 7 கட்சிகள்ல கட்சி பிரதிநிதித்துவத்துல பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தான் அவருடைய மைய அரசியல் களம். விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்தாளா அரசியல் அதான் நான் அரசியல் களம் யாழ்ப்பாணத்தாள்னு சொல்ல வரையில. இங்க இருந்தா அவர் அரசியல் நடத்துற இந்த மைய அரசியல்ல தான் இருக்கணும். அதே மாதிரிதான் மற்றவர்களும் 5 பேரும் யாழ்ப்பாணத்தை ஒட்டியவர். அவருடைய செயற்பாட்டுக்களும் அவருடைய இருப்பு எல்லாமே யாழ்ப்பாணம். அப்ப ஏற்கனவே பேஸ்புக்லயும் சமூக ஊடகங்களையும் யாழ்ப்பாணிஸ் மையா அது இது யாழ்ப்பாணிஸுக்காக தான் யாழ்ப்பாண விருந்தோம்பலே பஞ்சாயத்துக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் பெரும்பான்மையோட இல்ல கிட்டத்தட்ட 3-2 லெவல்ல என்ற அளவில் நீங்கள் ஒரு 15 கட்டமைப்பை உருவாக்கி வச்சீங்களா அது மற்றவர்களால் எப்படி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்னு சொல்லலாம். இப்ப நீங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா? இல்ல உண்மையா நாங்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆரம்பத்தில இருந்து கொஞ்சம் முதிர்ச்சி அடைவார்கள் இல்ல இன்னும் செம்மைப்படுத்துவார்கள் இந்த கட்டமைப்பு இந்த ஒழுங்குகளை என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காட்சி கொண்டு வந்து நாங்கள் இது பார்த்தா தலங்களா நடக்குது, மோசமாகி கொண்டு போகுது. ஆரம்பத்துல இப்படி பார்க்க மோசம்ன்றதுல ஆக மோசம் என்னண்டா இப்ப இது எல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்களை முன் வச்சு இதுகள் எல்லாம் சரியா பார்க்கப்படணும் கவனிக்கப்படணும்னு சொன்னவர்களும் கடைசியில அதை விட்டு கொடுக்க முடியாம அந்த இடத்துலயே நிக்கணும்ன்றதில்ல. இப்ப நீங்க நாங்க போன முறையே அதுல பேசும்போது சொன்னாங்க ஈக்குவல் கொடுக்கறதா இருந்தா நீங்க மொத்தத்தையும் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிழக்குல இருந்துதான் இந்த மற்ற 7 பேரையுமே தெரிவு செய்யணும். என்னன்னா இது ஈக்குவல் வேற வழி இல்லைன்னு. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, நீங்கள்லாம் அதுக்குள்ள கட்டமைச்ச நீங்க அதை செயற்படுத்தினீங்க அப்படின்றதுனால நீங்க அந்த பிரதிநிதித்துவத்துக்கு இதன்றீங்க. அப்படி பார்த்திருந்தா நீங்க மேபி அந்த வகையில நீங்க இருக்கணுமா இருந்திருந்தா ஒருவேளை நீங்க உங்களை வழிகாட்டல் குழுவா வழியில நிறுத்தி கொண்டு பிரதிநிதித்துவத்தை அங்க கொடுத்துருக்க வேணும். உண்மையா அதை செய்திருக்கலாம். அதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கு. இந்த வழிகாட்டல் குழு கொண்டு செல்றது நான் நியாயமா நடந்து கொள்ளாம நான் நியாயமா நடக்கிறேன்னு மற்றவனை நம்ப வைக்காம கிழக்குல இருக்கிறவனவா மலையத்துல இருக்கிறவனவா முஸ்லீம் எல்லாம் என்னோட இப்படி வருவாங்க.
இல்ல உண்மையாவே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிறுவனங்கள் இதுகள் அமைப்புகள் எல்லாம் தங்களை வழி நடத்துறதுக்கு இல்லாட்டி கொள்ளை வகுப்பின் போது கன்சல்டன்ஸ் என்று சொல்லி ஆலோசகர்கள் கன்சல்டன் என்ற லெவல்ல ஒரு ஆளை வச்சிருக்கிறது கன்சல்டன்ட் யாரா வச்சிருக்கிறது? இல்ல இல்ல படிச்சவன் அறிஞ்சவன் ஏன் வச்சிருக்கிறேன்னு சொன்னா இல்ல அதுல இன்னொரு ட்ரிக்கும் இருக்கு. சொல்ல வர்றது வெளிப்படையா சொல்லல. இன்னொரு ட்ரிக் இருக்கு கன்சல்டன்ஸ் பண்றதுல. இப்ப உங்களோட மேனேஜர்ஸ வச்சு ஒரு விஷயத்த செய்ய சொன்னா அவர் இதை தன்னால செய்யலுமான்னு பார்த்துட்டு தான் அதை சஜஷனாவே சொல்லுவார். கன்சல்டனுக்கு அந்த பிரச்சனை இல்லை தானே, அவர் சரியானதை மட்டும் சொல்லுவார். செய்யறது உண்ட பிரச்சனை தானே. அப்ப அது மாதிரி இவர்கள் இப்படி விமர்சனம் செய்யறார்கள் இவ்வளவு காலமும் வெளியில இருந்து சொல்லி கொண்டிருக்கீங்களா, நீ செய்யுதுதான் மேனேஜர் கொண்டு திருத்தி சொன்னேன். இப்ப அதை செய்யணும் எல்லாருக்கும் பதைக்குது. சரி பார்க்கலாம், நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. விரைவில் பெரிய கேப் இல்லாமல் விரைவில் திரும்ப இந்த விஷயங்களை இன்னும் பல டீகோட் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய நாங்கள் இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். அவர்கள் மறைமுக நகர்வுகள் அல்லது சரியான பாதை இல்ல பிழையான பாதையை நோக்கி நகர்வுகளை பற்றி எல்லாம் நிறைய கதைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் வழக்கம் மாதிரி மிக நீண்டதாக போகக்கூடாது என்று சொல்லி ஒரு நீண்ட ஒரு அரசியல் அரட்டையில இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு அரசியல் அரட்டை என்ன செய்யறது, விடுறாங்க இல்லையா, ஏதாவது சின்ன சின்னதா விட்டா பரவாயில்ல, விழுந்தெல்லாம் பிள்ளையா இருக்குது. கேள ஒரு இடத்துல பிள்ளையா தான் கண்டுபிடிச்சதுனால எப்படி போய் பார்க்கலாம். சின்ன சின்னதாக அவர்கள் பிளவிடும் வரைக்கும் நாங்கள் பார்த்தோம் இருக்க வழியால ஒரே அடியா காய்ச்சி பிடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப காய்ச்சி பிடிக்க விட்டப்பட்ட அடுத்ததுல இதெல்லாம் இன்னும் மோசமான பிரச்சனையை நோக்கி நிற்கிறோம். அங்க காய்ச்சாலும் மோசமான பிரச்சனைக்கு தான் போயிடம்ன்றது வேற பிரச்சனை. இன்னும் ஒரு அரசியல் அரட்டை நிகழ்வில் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறிவிடுவோம். நன்றி, வணக்கம்.